அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15, 2024 வியாழக்கிழமை குருவாரம். இன்றைக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாக எங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் முதல் முயற்சியாக இந்த கிராமத்து தெய்வங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொங்கு மண்டலம், கொங்கு நாடு, சேரநாடு, சோழநாடு, பாண்டி நாடு, பல்லவ நாடு, இப்படி தமிழகத்தில் பல்வேறு கிராமத்தை மையமாக கொண்டு பல்வேறு அரசாட்சிகள் நடந்திருக்குது. அதில் ஒவ்வொரு அரசாட்சியிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ளூர் தேவதைகள் வழிபாடுங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் சிறப்பாக இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பார்த்திங்கன்னா சிவன் கோவில் இருக்கும், பெருமாள் கோவில் இருக்கும், மற்ற கோவில்கள் இருப்பது சகஜம். ஆனால் கிராமத்து தெய்வங்கள் அப்படின்னு ஒரு தனி செட்டப்பு நம்ம தமிழகம் முழுவதும், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில், சோழ மண்டலத்தில், பாண்டி மண்டலத்தில், இதில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர் தேவதைகள் அவங்களுக்கு வருடா வருடம் சிறப்பான முறையில் நோன்பு சாட்டி மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடி இன்றைக்கு வரை கடைபிடித்துட்டு வர்றாங்க. ஸோ இதை மையமாக வச்சு கிராமத்து தெய்வங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன தெய்வங்கள் வழிபாடு செய்கிறாங்க, எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு 2-3 ஆண்டுகளாக ஆசைப்பட்டாங்க. அதனோட முயற்சி இது எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்த போது, சரி ஃபஸ்ட்டு நாங்கள் சார்ந்த பகுதி இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து இந்த கிராமங்கள்லேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு இந்த புது முயற்சியாக இன்று முதல் இந்த சேனலை துவங்கி இருக்கேங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முக்கியமான கிராமத்திலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கும். அது உள்ளூர் கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கல் ஹாலிடே கூட அரசாங்கத்தில் விடுமுறை விடுவாங்க. மாரியம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம், உச்சி மாகாளியம்மனாக இருக்கலாம், கரியகாளியம்மனாக இருக்கலாம், கருப்பராயனாக இருக்கலாம், பேச்சியம்மன், இந்த மாதிரி பல்வேறு தெய்வங்கள் வழிபாட்டு முறைகள் நடைமுறையில் இருந்துருக்குதுங்க. இன்றைக்கி வரைக்கும் நடைமுறையில் படுத்திட்டு வர்றாங்க. தன்னாசியப்பன், அப்புறம் இந்த வெள்ளக்கோயில் சைடு போயிட்டிங்கன்னா முத்துக்குமாரசாமி, அப்புறம் முத்தூர் போயாச்சுன்னா குப்பண்ணசாமி, முத்துசுவாமிகள், இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இந்த கிராமத்து தெய்வங்கள் அப்படிங்கிற பெயரில் பல நூற்றாண்டுகளாக மக்களால் நம்பப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் வருடா வருடம் நோன்பு சாட்டி பூவோடு எடுத்து மாவிளக்கு எடுத்து சில கோவில்களிலெல்லாம் பண்ணாரி மாதிரி கோவில்களிலெல்லாம் தீக்குண்டம், அதாவது அக்னி தீக்குண்டம், பூக்குண்டம் அப்படிம்பாங்க, அது பூமிதித்தல், இது போன்ற பல்வேறு திருவிழாக்கள் நடைமுறையில் இருக்குங்க. இது இந்த வழிபாட்டு முறையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அதாவது 15 நாள் நோன்பு, 7 நாள் நோன்பு அப்படிங்கிற பேரில் நோன்பு சாட்டி அதில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான நோன்பு நாளுக்கு முடத்த நாள் பார்த்திங்கன்னா கும்பந்தாளித்தல் அப்படிம்பாங்க. கோவிலேருந்து அருகாமையில் ஒரு இடத்துல போய் ஒரு கலசம் செய்து உள்ளூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நள்ளிரவில் அதில் அவங்களால் முடிஞ்ச சில்லறை காசுகளையெல்லாம் இந்த பானைக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி தீர்த்தமாக எடுத்து சக்தி கலசம் அப்படிம்பாங்க. சக்திக்கு அழைத்து ஒவ்வொரு முறையும் அந்த கோவிலுக்கு சக்தி ஊட்டுதல், சில பலியிடுதல் கூட நடக்குது. ஒரு கிடா வெட்டு, பல்வேறு விஷயங்கள் இந்த கிராமத்தில் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதை எல்லாமே ஒரு கோர்வையாக ஒரு ரெக்கார்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு விருப்பத்தின் பேரில் தான் இந்த முயற்சி. நிச்சயமாக வர இருக்கும் பதிவுகளில் ஒவ்வொரு கோவில்களையும் எடுத்தும் அதனுடைய சிறப்பு, இந்த கோவில் பற்றிய வரலாறு இதிலெல்லாம் போடலான் இருக்கோம். அதுக்கு நிச்சயமாக உங்களுடைய பேரான ஆதரவு தேவை. அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை போய் சேரணும். இதனுடைய நோக்கமே என்னென்னா, வரவிருக்கும் 2-3 தலைமுறைகள் கழித்து இது இன்றைக்கே இப்போது அந்த வழிபாட்டு முறைகள், நோன்பு சாட்டுதலெல்லாம் ஹைடெக்காக மாறிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சில மரபுகளை விட்டு நம்ம வெளியே போயிட்டுருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருதுங்க. முதல்ல 15 நாள் நோன்பு சாட்டுது அப்படின்னா 15 நாள் அவங்க அந்த சம்மர்னு சொல்கிற அந்த கோடை காலத்தில் விவசாயத்தை மையமாக வைத்து நம்மளுடைய பொருளாதாரம் இருந்த காலத்தில் அவங்க அந்த 15 நாட்கள் பெருசாக உழவு தொழிலில் ஒன்றும் வேலை இருக்காது. அவங்க ஐடியலாக இருப்பாங்க.
அந்த 15 நாட்கள் அந்த திருவிழாவும் மிகச் சிறப்பாக இருக்கும். நோன்பு சாட்டிய நாளிலிருந்து நிறைவு நாள் வரை மிக அற்புதமாக இருக்கும். அந்த கோடை முடிந்த உடனே அடுத்தது மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் விவசாயத்துக்கு மீண்டும் திரும்பி போயிடுவாங்க. இன்றைக்கி அப்படி இருந்த செட்டப்பெல்லாம் மாறி இன்றைக்கி கணினிமயமாயிருச்சு, அறிவியல் வளர்ச்சி, தொழில் முறைகள் மாறிடுச்சு, விவசாயம் சார்ந்த தொழில் குறைந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்றைக்கி என்னென்னமோ நிறைய துறைகள் புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நோன்பு அப்படிங்கிறது ஒரு சடங்கு மாதிரி டக்குன்னு ஆரம்பித்து முடிச்சிடுறாங்க. 15 நாள் நோன்புங்கிறது முதல் 7 நாள் ஒன்றுமே இருக்காது, அமைதியாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 7 நாளில் குறிப்பாக அந்த 2 நாள் அவ்வளோதான். நோன்பினுடைய இறுதிக்கு முன்னத்த நாள் இரவு காலையில் அடிச்சோம்னா நோன்பு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுலேயும் கலந்து கொள்ளாதவங்க நிறையா இருக்காங்க. ஸோ இப்படி சுருக்கிட்டே வருதுங்க. இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத காட்டிலும் அந்த அந்த கிராமத்தை சேர்ந்த உள்ளூர் மக்கள் ஒருவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு, பரஸ்பரம் பேணி அந்த உறவு முறை வலுவாகி அந்த ஊரே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி அந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது குறைஞ்சிட்டு வருது. இப்போவே பார்த்திங்கன்னா நகரமயமாக்கலினுடைய தாக்கம் கிராமத்துலேயும் வந்துருச்சுங்க. முதலெல்லாம் கிராமத்தில் ஒரு ஆள் புதுசாக உள்ள வந்துட்டு வெளியே போயிட்டாருன்னா சுமார் 300-400 குடும்பங்களுக்கும் தகவல் போயிடும். யாரோ ஒருத்தர் வந்தாங்க, திடீர்னு நம்ம ஊருக்கு ஒரு கார் வந்துச்சு, யாருன்னு தெரியல, திடீர்னு ஒரு பைக் போச்சு, யாரும் அது போனது அப்படிங்கிற அளவு கம்யூனிகேஷன் மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா நகரமயமாக்கலுடைய தாக்கம் அப்படியே கிராமத்துக்குள்ளேயும் பரவி இன்றைக்கி கிராமத்தினுடைய கட்டுக்கோப்புகளும் மாறிடுச்சு. முதல்ல குறிப்பிட்ட அந்த கிராமத்து மக்கள் மட்டுமே இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க, கிராமத்தை விட்டு நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. பல்வேறு சூழ்நிலை காரணமாக நகரத்தில் இருக்கிறவங்களாம் கிராமத்துக்குள்ளே வந்திருக்காங்க. புதுசாக குடிபெயர்ப்புகள் நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் குறைந்து விட்டது. பக்கத்து வீட்டுக்காரங்களே பேச்சுவார்த்தையினுடைய பேசிக்கிறது குறைஞ்சிட்டு வருதுங்க. இன்னும் இது போக போக பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து தெய்வங்களுடைய வழிபாடுகள் எவ்வளவு சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அது குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த கிராமத்து தெய்வத்தை வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முறை என்ன, வழிபாடுகள் என்ன, இது எல்லாமே ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டோம்னா வருங்கால தலைமுறைகளுக்கு நிச்சயமாக அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வரவிருக்கும் நாட்களில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு கோவில்களாக எடுத்து ஆவணப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கு முக்கியமாக இன்னைக்கு காலையில் அந்த நண்பர் ஒருவர் சந்தித்து பேசுனேங்க. சிவாச்சாரியார் திரு சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர், அவர் கிராமத்து பூசாரிகள் சங்கத்தில் மாநில பொறுப்பில் இருக்காருங்க. அவர்கிட்ட பேசும்போது இல்லை கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஸோ அவரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டெக்ஸ்டைல் துறையில் இருக்க, அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டின் மூலமாக நம்ம வந்திருக்கோம். இது இந்த துறை சார்ந்த ஒரு ஆள் நமக்கு ஒரு உந்துதல் இருந்தால் நான் நல்லா இருக்குமே தேடிட்டு இருக்கும்போது தான் சிவாச்சாரியார் திரு சுப்பிரமணியம் பூசாரி அவர்கள் கிடைத்தார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அவரும் அடுத்ததாக பேட்டி கொடுப்பார். அவரும் நானும் இணைந்து தான் தமிழகம் முழுவதும் பயணம் செய்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். ஆண்டவனுடைய அனுகிரகம், இறைவன் கட்டளை எப்படி இருக்குமோ அதன்படி மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் வேண்டிக் கொண்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.